சேனலை பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி லைக் செய்யுங்கோ. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரஜினி கிருபா. நான் இன்றைக்கு கப் கேக்கில் ஒரு பொக்கே ஒன்று செய்து காட்ட போகிறேன். வாங்க எப்படி செய்வது, என்னென்ன பொருட்கள் தேவை என்று பார்ப்போம். இப்போ என்னென்ன பொருட்கள் தேவை என்று இதில் 3 கலர் கலந்து வச்சிருக்கிறேன். பட்டர் ஐசிங் தான் நான் முதல் போட்டு காட்டின இந்த அளவு முறைகள்: சிவப்பு, மஞ்சள், பச்சை. இதில் 7 கப் கேக் செய்து வச்சிருக்கிறேன். 7 பிளாஸ்டிக் கப். இதில் ஸ்டெப்லர் எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த அடிக்கிறதுக்கு. இதில் நான் 5 விதமான டிசைன் போடப்போ அதை 5 பேக் எடுத்து வச்சிருக்கிறேன். செலோ டேப் எடுத்து வச்சிருக்கிறேன். இதில் 5 விதமான நோசில்ஸும் எடுத்து வச்சிருக்கிறேன். இது இல்லை நோசில்ஸ், இது ஸ்டார் நோசில்ஸ், இது ஒரு ஃப்ளவர் நோசில்ஸ், இது ரோசாப்பு நோசில்ஸ், மற்றது இது வந்து ஃப்ரில் நோசில்ஸ். மற்றது 2 கலர் ரிப்பன் எடுத்து வச்சிருக்கிறேன். மற்றதில் சிவப்பு கலரில் டிஷ்யூ பேப்பர், இது பிளாஸ்டிக் பேப்பர் எடுத்து வச்சிருக்கிறேன். இவ்வளவு தான் இந்த கப் கேக்குக்கு தேவையான பொருட்கள். வாங்க எப்படி செய்வதுன்னு பார்ப்போம். முதல்ல பாஸ்கெட்டை செய்வேன். அதுக்கு இந்த பிளாஸ்டிக் கப்பை முதல் 2 ஜாயின் பண்ணணும். ஒன்றை 3 ஜாயின் பண்ணணும். இப்போ இந்த வெள்ளை பிளாஸ்டிக் பேப்பருக்கு மேலே இந்த சிவத்த டிஷ்யூ பேப்பரை இப்படி இந்த ஷேப்பில் வைக்கணும். வச்சுட்டு நடுவில் இந்த கப்பை வச்சுட்டு, நீங்கள் இந்த வெள்ளை பிளாஸ்டிக் பேப்பர் வைக்காமல் இந்த டிஷ்யூ நீங்கள் வைக்கிறதா இருந்தால் இந்த கப்புக்கு கீழே ஒரு சின்ன பேப்பர் பிளேட் வைக்கணும். ஏன்னா இந்த டிஷ்யூ பேப்பர் வந்து ஸ்ட்ராங் இருக்காது. இந்த பிளாஸ்டிக் பேப்பர் வைக்கிறதா தான் நான் இப்படி செய்கிறேன். இப்போ 2 பேப்பரே இந்த ஷேப்பில் வைக்கணும். வச்சுட்டு கப்பை இதில் வைக்கிறேன். வச்சுட்டு வடிவாக சுற்றி வேற பிளாஸ்டிக்கை கொஞ்சம் நிற்காது. கவனமாக நீங்கள் சென்டரில் வச்சுட்டு உள்ளாட கையை கொடுத்து ஒரு சில மடிப்போம். நாங்கள் மடிப்போம். உங்களோட கையை கொடுத்து சும்மா 2 இதில் சைடில் ஒரு மடிப்பொண்டு மடித்து போட்டு சில செலோ டேப் கொண்டு ஒட்டினீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் நீக்கும் படிவா. அதே மாதிரி மற்ற சைட்லும் இழுத்து பிடிச்சி கொண்டு இந்த மடிப்பொண்டு மடித்து போட்டு இன்னும் ஒரு செலோ டேப் போட்டோணும். அதே மாதிரி எல்லா சைட்டையும் படிவாக மடித்து எடுக்க வேணும். இப்போ ஒருக்கா நீங்கள் மடிச்சிங்கன்னா பிறகு மடிக்க ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இதே மடித்து இதுக்கு ஒரு சரோட்டை போட்டு சுத்த வர மடித்து எடுப்பேன். இப்போ இந்த வடிவெல்லாம் சுற்றி சரோட்டை போட்டிட்டேன். இனி இப்போ இந்த ரிப்பனால் சுற்றி வர கட்ட போகிறேன். நீங்கள் 2 பக்கமும் தெரியக்கூடிய மேலே செய்யலாம். ஏன்னா இந்த டொட்டும் படிவாக இருக்குது, இந்த ரெட்டும் படிவாக இருக்குது. நீங்கள் மற்ற வளத்தை வச்சுட்டு அமர்த்தி கட்டாமல் சும்மா லேசாக கட்டலாம். மாதிரி கட்டி விடலாம். இதுக்கு மேலே இந்த கோல்ட் கலரையும் நான் கட்டி விட போறேன். வடிவாக இருக்கும்.
பாருங்க இப்போ வடிவாக செய்தாச்சு. இனி ஐசிங்கை போடும். நான் இந்த பேக்குக்குள்ளே பச்சை கலரையும் போடப்போம். இந்த பேக் வந்து நீங்கள் வாங்கினா கனகாலம் வச்சு பாவிக்கலாம். இது கழுவி பாவிக்கலாம். மற்றது பாவிச்சா உடனே எறியணும். இதுக்கு இந்த கப் உள்ளுக்கு போட்டுட்டு நீங்கள் என்ன நோசல்ஸ் வேணுமோ அந்த ஃப்ரில் நோசல்ஸ் இதுக்கெல்லாம் போட போகிறேன். போட்டுட்டு இந்த கப் ஃபிட் பண்ணிங்கன்னு சொன்னால் நீங்கள் வெளியால் நோசல்ஸை வரும்போது கலட்டி மாற்றி கொள்ளலாம். கப் பண்ணுறக்குள்ள பேக் வடிவாக இழுத்து விட்டு தான் போடணும். நோமலாக போடலாம். இதுண்டா பிறலாம் வடிவாக போடலாம். இதுக்குள்ள நான் இப்போ சிவப்பு கலரை போட போகிறேன். இப்படி எல்லா பேக்குள்ளேயும் போட்டு எடுக்க போகிறேன். நீங்கள் இப்படி ஒரு ஃபிலிம் எடுத்து போட்டு இதுக்குள்ள கூட ஒவ்வொரு கலரையும் வடிவாக போட்டுட்டு பேக்கில் போடலாம். ஈஸி கூட கழுவி எடுக்க கொள்ளவும் ஈஸியாக இந்த இலகுவாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இப்படி சுற்றி விடணும். சுற்றி போட்டு இப்படியே சுத்தம் போட்டு இந்த பேக்குள்ள இப்படியே போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நீட்டாக இருக்கும் போடுறதுக்கு. பாருங்க இப்படித்தான் இது. இப்போ நான் ஸ்டாரால் தான் முதல் போட போகிறேன். சைட் ஒன்றும் தெரியாத மாதிரி நீங்கள் போடணும். நடுவில் ஒரு ஸ்டார் ஒன்று குத்திட்டு ஃப்ரீலால் கொடுக்க போகிறேன். ரோசா பட்டன் போட போகிறேன். எல்லா பக்கமும் டர்ன் பண்ணி போடணும். நான் நிறைய கலர் கொடுத்தா வடி இருக்காது. அதுக்காக தான் நான் 2 கலர் கொடுக்குறேன். இந்த பச்சை இலைக்கு கொடுக்கறதுக்காக கணக்கு கலர் கொடுக்க இல்லை. இது இன்னும் ஒரு டிசைன் கொடுக்க போகிறேன். இதழிலெல்லாம் கொடுக்குறது நல்ல வடிவாக இருக்கும். இப்போ நான் கப் கேக்குக்கு ஐசிங் போட்டுட்டேன். இனி இந்த பொக்கேக்குள்ள தூக்கி வைப்பேன். நடுவில் ரோசாப்பூ வைக்கிறேன். இதுக்கு இப்போ இலை கொடுக்க போகிறேன்.
மூன்று மூன்றா கொடுக்க வடிவாக இருக்கும். பாருங்கோ, எல்லாத்துக்கும் வடிவா நான் இதை கொடுத்துட்டேன். பாருங்கோ, வடிவான கப் கேக் பொக்கே செய்தாச்சு. இதில் நீங்கள் இந்த போவை அப்படியே தூங்க விடலாம். நீங்களும் இதே மாதிரி செய்து பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்க. என்னுடைய சேனலை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் செய்யுங்க. இன்னும் ஒரு நல்ல வீடியோவோட உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் ரஜினி கிருபா. நன்றி, வணக்கம்.